மாதம் ஸ்டார்டிங் ஆகிட்டாலே வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுல கொஞ்சம் நம்ம பிஸி ஆயிரும். கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள ஒரு 4, 5 நாள் ஆயிரும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரிசி ஐட்டம்ஸ் இந்த பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு மதியமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயிரும்னு சொல்லிட்டு திணை பொங்கல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாருக்குமே ஈவினிங் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்காக 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான உப்பு, நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சப்பாத்தி செஞ்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஷார்ட்ஸில் இது சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணியை நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுட்டு தேவையான காய்கறிகள் இது கூடவே தக்காளி பழம், கொஞ்சமாக வெங்காயம், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுத்து கலந்துடுறது ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி ரெடி. சப்பாத்தியோட நைட் டின்னர் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.